ஒரு சில மக்கள் வந்து இது ஒரு மூவியாகவே பார்க்குறது கிடையாது, இது ஒரு பார்ஷாலிட்டியாகவே படம் பார்க்குறாங்க. அதனால் அது ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் வழிகள் நிறைய இருக்குங்கிறது தான் விஷயம். எங்கே வழிகள் இருந்தாலும் அதை பார்க்கணும்ல, எல்லோரும் பார்க்கணும்ல. எனக்கு இது தேவையில்லாத விஷயம். அவன் யாரோ ஏதோ எடுக்கிறாங்க, நம்ம ஏன் அந்த வழிகளை பார்க்கணுன்னு நினைக்கிற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது பொதுவானது இருக்கும். இது எல்லா சென்டர்லேயும் வந்து ரசித்து பார்க்க மாட்டாங்க. அதை கிராமப்புறங்களில் வாழ்ந்தவங்க, அங்கேருந்து சிட்டிக்குள்ளே மூவ் ஆனவங்க, அவங்க சுற்றுப்புறத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தவங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. பட் சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்தவங்க, ஈவன் என்னுடைய குழந்தைய, நான் கிராமத்துலேருந்து வளர்ந்தேன், பட் என்னுடைய குழந்தைங்களுக்கே பிடிக்காது. ஏன்னா அது எப்பயுமே வலிங்கிறத அனுபவிச்சா தான் தெரியுமாங்கள்ல, அதுதான் அது. சூப்பராக இருந்துச்சு அண்ணா, பயங்கரமான மெசேஜாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. இந்த நியூஸ் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்றதே இந்த படத்தை மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது. படத்தில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து என்ன ஒரு மாதிரி போரிங்காக இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இந்த நியூஸ் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வர வர தான் தெரிஞ்சது. செம்மையாக இருந்துச்சு அண்ணா, எல்லாம் எமோஷ்னல் ஆகிட்டேன், ரொம்ப அழுதுட்டேன் அந்த படத்தை பார்த்து. பயங்கர எமோஷ்னல் அண்ணா, நான் சும்மாவே எமோஷ்னல் தானே, இது அந்த சாங்கு அந்த இதில் பார்த்து ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப அழுதுட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே அது கரெக்டான சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடுறது, அந்த எப்பயுமே கிராமத்து ஸ்டைல் மியூசிக்காகவே இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா? தெரியாதவங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்குன்றது இந்த மாதிரி படம் மூலியமாக தான் தெரிய வருது. ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்க மேக்கப்பாக இல்லாமல் நேச்சுரல் லுக்கில் சூப்பராக இருந்தாங்க எல்லாருமே. அந்த 2 பசங்க தான் இன்னும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதில் அந்த பசங்களுக்கு விருது கிடைக்குமா? ஏன்னா வந்து ரொம்ப நடிச்சிருக்காங்க அப்படின்னு. கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து பசங்க வந்து பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா தான் ப்ரோ இருக்குது. கிளைமேக்ஸை நோக்கி தான் ஃபுல் படமே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி பரியேறும் பெருமாள்லையும் அவங்க வந்து ஆல்ரெடி வாழை சுமக்கிற மாதிரி சில சீன்ஸ் அவங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணி நடக்கிறது தான் மோஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் சிட்டியில் இருக்கவங்க கூட அவ்வளோ கனெக்ட் ஆகாது. வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு வேணால் அவங்க டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு கனெக்ட் இல்லை, நமக்கு அது புரியாது, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு படம். அந்த வாழை தண்டு படத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். அதனால் வந்து நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் நல்லபடியாக இருக்கணும். அதனால சொல்லிட்டு இந்த வாழை படத்தை எடுத்திருக்காங்க. நல்லா படிக்கணும் எல்லாரும், அதனால அந்த வாழை தண்டு படத்தை எடுத்திருக்காங்க. இவங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது தினம் ஒரு வாழைப்பழமே, டெய்லி வாழைப்பழமே சுமக்கிறவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது எவ்வளோ பெரிய கொடுமை, பசியினோட கொடுமையினால் ₹1 ஏற்றிக்கிட்டாக்கட்டும் அதை ஒரு முதலாளித்துவம் அதை வந்து முதலாளித்துவம் எதிர்க்குது. ஆனால் ₹1 எவ்வளோ போராடுறாங்க. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக டெய்லி வாழைக்காயை தூக்கினாலும் அவங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட முடியறதில்ல. அடுத்தது சின்ன குழந்தைங்களுக்கு கூட வேலை செய்கிறதுக்கான சூழ்நிலையை அந்த சமூகத்தில் நிலவுது. ஆனால் அவர் மாரி செல்வராஜ் எடுத்த எல்லா படமுமே ஏதோ ஒரு வழியை சொல்லணும்னு நோக்கத்திலேயே சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையான வழிகளை தான் சொல்கிறாரு, அது பொய்யான கற்பனை வழிகளே இது கிடையாது. அதனால் இது வெரி குட் படம், இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பட் இன்னமும் இந்த உலகத்தில் இப்படியும் மக்கள்கள் இருக்கிறாங்கங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆல்ரெடி எப்படி சொல்கிறேன்னா, படம் முக்கால்வாசி இது சவுண்ட்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டே வர மாதிரி இருக்குது. டைலாக்ல கன்வே பண்ணாமல் மாண்டேஜாக தான் நிறையா இது போகிற மாதிரி இருக்குது. சரி, நல்லா இருந்துச்சு, எல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு.